ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த பதிவை சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு மகா தெளிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் நம்ம எதையெல்லாம் உண்மைன்னு நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம எதையுமே இனியும் நம்பாத அளவிற்கு நாம் இருக்கப் போகின்ற ஒரு நிகழ்வாக இந்த பதிவு இருக்கும். இந்த உலகம் அப்படிங்கிறது இறைவனால் படைக்கப்பட்டது. அந்த இறைவன் மனிதர்கள், இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கியிருக்காரு. ஆனால் இதில் மனிதன் மட்டும் வேறுபட்டு இருக்கிறான். ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா அவனுக்கென்று விதிக்கப்பட்ட விதியின்படி தான் அவனுக்கு இறப்பானது நடக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி சக மனிதர்கள் ஏற்படுத்துகின்ற அந்த துன்பத்தின் காரணமாகவே அவன் இறக்கவும் நேரிடுகிறது. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் அப்படிங்கிறது பல வகையில் குணங்களில் இருக்கிறாங்க. ஒருத்தங்க எவனும் எப்படியும் போகிறான். நமக்கு தேவை பணம். அந்த பணத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அந்த செயல்களில் ஈடுபடுவாங்க. இன்னொரு நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தானும் நல்லா இருக்கணும், மற்றவர்களும் எப்பொழுதும் நலமுடன் இருக்கணும், அவர்களுடைய குறைகளை தீர்த்து நம்மளும் நன்றாக வாழணும் அப்படிங்கிறது. இதில் முதல்ல கூறின மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் நிறைந்து காணப்படுகின்றனர். கெட்ட பழக்க வழக்கங்களை ஈடுபடுத்திட்டு மற்ற மனிதர்களுக்கு ரொம்பவும் அடிக்ஷன் ஆகிற விஷயங்களை சக மனிதனே உருவாக்கி மற்ற மனிதர்களை கொன்னுக்கிட்டு இருக்கான். இப்போ போதைப்பொருள் அப்படிங்கிறதே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று தான். அதை கண்டுபிடித்து மற்ற மனிதர்களுக்கு விநியோகம் பண்ணுறான். அப்படி விநியோகம் பண்ணுற அவன் பார்த்திங்கன்னா அந்த போதைப் பொருட்களை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டான். எதனால்? அதை சாப்பிட்டா பிற்காலத்தில் இறப்பு அப்படிங்கிறது முன்னக்கூட்டியே நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதை எடுக்கிறது அடிக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனால் அதை வைத்து அவன் விநியோகம் பண்ணுவான். அவனுக்கு தேவை இந்த ஆசை மட்டும்தான். அந்த ஆசையின் காரணமாக பார்த்திங்கன்னா மற்ற மனிதர்களை எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இந்த காலத்தில் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றனர். இப்போ அதை தெளிவு கிடைக்கிற வகையில் நிறைய பேர் விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய இஷ்டப்படி தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றனர். அப்படி அந்த போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்வது கூட சில நேரங்களில் மனிதர்கள் தங்களுடைய பெருமைக்காக மற்ற மனிதர்களை பார்த்து வியக்கிற வண்ணம் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கொள்கின்றனர். புரிந்து கொள்ளணும், இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும் தேவையில்லாத ஒரு பொருள். உடலுக்கு ஆகாரம்தான் ஆற்றலை தந்து மனிதனுடைய இயக்கத்தை அவனுக்கு செயல்படுத்தும். போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது மதிமயங்கி தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே மறந்து செயல்படுகின்ற ஒரு நிகழ்வை அவனுக்குள்ளே ஏற்படுத்துது. அப்போ நாகரிகமும் உலகமும் வளர வளர பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை உணர்வதும் நமக்கு குறைந்து கொண்டே தான் வருகிறது. இன்றைய காலகட்டங்களில் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் பிறப்படுத்தி வாழ்ந்தவர்கள் முக்தியடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாறுலேயும் சரி நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நம்ம அறிந்ததாக ஒன்று. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆசைகளை பெருக்கி கொண்டு வாழ்கின்ற மனிதர்களுக்கு அப்பேற்பட்ட நிலையை அடையணும் அப்படிங்கிறது இப்போ நிகழாத ஒரு காரியமாக தான் இருக்கின்றது. இனியும் வருகின்ற இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய காலத்தில் இறைவனை பற்றி கொஞ்சமாவது உணர்ந்திருக்கிறோம். ஆனால் இனியும் வருகின்ற இந்த காலங்களில் நம்மளுடைய சந்ததிகளுடைய இந்த பிறப்பானதே ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கின்றது. பிறப்பிலே அவர்கள் அறிந்து கொள்வது அப்படிங்கிறது நாம் பிறந்து வளர்ந்து அதற்கப்புறம் அறிந்து கொள்கின்ற எல்லா விஷயங்களும் இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாமே பிறப்பிலே அறிந்து கொள்கின்றனர். அப்போ இது எவ்வளவு ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு வளர்ந்த மனிதன் ஈடுபடுகின்ற ஒரு தீய செயலானது இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு குழந்தைகளே ஈடுபடுகின்ற நிலைமைக்கு இன்றைய உலகமானது மாறிக்கொண்டு வருகிறது. அதனால் பார்த்திங்கன்னா நாம் முதல்ல எந்த ஒரு தீய பழக்கத்தில் ஈடுபட்டிருந்தாலும் முதல்ல அதை கைவிடணும். அதுதான் நமக்கு நல்லது. அதை பார்த்து தான் நம்மளுடைய சந்ததிகளும் வளருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. உண்மையான வாழ்க்கை, உண்மையான இறைநிலை அப்படிங்கிறத யாருமே உணர்ந்து கொள்வது இல்லை கடைசி வரைய. ஏதோ மற்றவர்கள் பயணிக்கிறார்கள், அவர்களைப் போல நாமளும் இந்த பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கூற்று தான் இந்த உலகத்தில் இருக்குது. எல்லாருமே பள்ளத்தில் விழும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பள்ளம் இல்லாத இடத்துல போகிறோம்னா அதுதான் மகா தெளிவு. எல்லாருமே விழுகிறாங்க, நானும் போய் விழுகிறேன் என்றால் அந்த இடத்துல நமக்கு உயிரானது பிரிந்து போகும். அதுதான் நம்மளுடைய நிலைமை.
சக மனிதனே சக மனிதனுடைய அன்பின் மூலமாக அவனை திருந்தி வாழ வைக்கலாம். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதர்கள் அன்பு காட்டுவது அப்படிங்கிறதே ரொம்ப அரிதாக தான் இருக்கின்றது. எல்லாமே அவர்களுக்கென்று தன்னுடைய பிறப்பிற்காக, தங்களுக்கென்று தேவைகளுக்காக என்ன பூர்த்தி செய்யணுமோ அதை மட்டுமே செயலாற்றி கொண்டு வருகின்றனர். சின்ன வயதிலேயே அந்த சிறு குழந்தைகளிடம் அவர்களுடைய அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சிறு குழந்தைகளுக்கு எதுலேயுமே அடிக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகிக் கொண்டே தான் இருக்கின்றது. முதல்ல நாம் உணர்ந்து அவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒழுக்கத்தை நாம் உணர்த்தினால் மட்டும்தான் அவர்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இறை அருள்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும். மற்றவர்களை பற்றி என்றைக்குமே நம்ம பார்க்கக்கூடாது. அவர்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது அவர்களுக்கு வேண்டுமானால் அது இன்பத்தை அளிக்கும், நம்மளுக்கு அது இன்பத்தை எந்த வகையிலும் அளிக்காது. நாம் புரிந்து நடந்து கொள்ளணும். அவர்கள் தான் புரியாமையின் காரணமாக அந்த வாழ்க்கையில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க. ஒருவர் செய்கின்ற அந்த தவறை மற்றொருவர் பார்த்து திருந்தி இனிமேலும் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மனிதர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். ஆனால் அதை பார்த்தும் அவர்கள் திருந்துவது கிடையாது. அவர்கள் மாதிரியே நம்மளும் வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். எத்தனையோ தீய பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா கடைசியில் மனிதர்களுக்கு மரணத்தை தான் தழுவி அவர்களோட நிலையை மோசமாக்கி கொண்டிருக்கின்றது. ஏன்னா வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தேவைகளுக்கு என்ன பூர்த்தி செய்யணுமோ அதை மட்டும்தான் பெரிதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனர். தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தாலுமே அந்த அதிகத்தை இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த யோசனையில் தான் இருக்கிறாங்க. இப்போ சக மனிதன் அன்போடு பார்க்க ஆரம்பித்தான் என்றால் தன்னுடைய நிலையில் பாதி நிலை அவனிடம் கொடுத்து நீயும் என்னை போல் மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு அவன் சொல்வதற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா மனமானது இருப்பது கிடையாது. ஏன்னா இறைவன் படைப்பில் அனைவரும் அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனோட வேண்டுகோள். ஆனால் அதை தவிர்த்து மனிதர்கள் செய்கின்ற இந்த தீய காரியங்களுக்கு இறைவன் மீது குறை கூறுபவர்களும் உண்டு. நீ தானே படைச்ச, அதனால தான் இந்த தவறுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். அதே மனிதன் தான் தவறு செய்யாமலும் நேர்மையாகவும் ஒழுக்கத்துடனும் வாழ்கின்ற மனிதர்களும் இருக்கின்றனர் அப்படிங்கிறத அந்த இடத்துல உணர்வது கிடையாது. இறைவன் மனிதர்களை ஒரே மாதிரி தான் படைக்காரு. ஆனால் மாய வித்தைகள் அப்படிங்கிறது அவர்கள் முன்னாடி தோன்றி கொண்டு தான் இருக்கும். அதை எல்லாமே பார்த்து எது சரி எது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கள் செயல்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கடினமானது. அப்போ பிறப்பிலே இறைவனை உணர்ந்த மனிதன் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறான். ஆனால் பிறப்பிலே ஆசையை உணர்ந்த மனிதன் வாழ்க்கைக்குள்ளே நுழையிறான். இறைவன் படைத்திருக்கிறார் என்றால் இந்த உடலானது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம் இல்லை, ஆனால் உயிரானது நிரந்தரம். ஒரு உயிரானது பசியில் வாடிக்கொண்டு இறந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அது நம்மை போன்ற சக மனிதர்கள் பார்த்து கொண்டு இருக்கும்போது தான் இந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. நம்மிடம் இருக்கின்ற உணவை கொஞ்சமாவது அவர்களிடம் கொடுத்து உதவினால்தான் அது மனிதனுடைய அந்த அன்பை வெளிப்படுத்தும். நிறைந்திருந்தாலும் கூட சில பேர் இந்த உதவிகளை செய்வது கிடையாது. நிரந்தரமற்ற உடலை நிரந்தரம் என நினைத்து கொண்டு இத்தனை ஆட்டங்களை நாம் அறியாமலே செய்து கொண்டிருக்கின்றோம். நம்ம எவ்வளவு தான் ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வாழ்க்கையில் தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு வாழ்ந்தாலும் இறைவனால் நம்ம அடங்கி விடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வகையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தெளிவை எப்பொழுதுமே நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். மனிதர்கள் பார்த்திங்கன்னா நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று நாம் தெரிந்து நமக்குள்ளே தெளிவை ஏற்படுத்தி கொண்டு நாம் அவர்களோடு அந்த உறவை வைத்து கொள்ள வேண்டும். உறவை வைத்தாலும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கையோ அன்பையோ தீராத காதலையோ அப்படிங்கிறது வெளிப்படுத்தக்கூடாது. அன்பை வெளிப்படுத்தணும். தேவையில்லாத மாயைகளை தவிர்த்து வாழணும். தேவை உள்ளது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது மட்டும்தான் இந்த உலகத்தில், அது தானாக வருவது தான் நமக்கு தேவையானது. இறைவனால் அது நமக்காக வரப்படும். ஆனால் நம்ம வலுக்கட்டாயமாக எந்த ஒரு செயலையுமே எந்த ஒரு பொருளையுமே யாரையுமே நம்ம அடையணும்னு நினைத்திருந்தால் அதுதான் இந்த உலகத்தில் நமக்கான தேவையில்லாத ஆசை. இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய பேரை கண்மூடித்தனமாக நம்பி ஏமான்றது உண்டு. அந்த நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை பார்த்திங்கன்னா அவர்களும் மேலோங்கி வைப்பாங்க. அப்போ இவர்கள் இப்படி செய்வார்களா அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு இருக்காது. ஒரு கட்டத்தில் நன்றாக பழகி நம்மிடம் உள்ள எல்லாத்தையுமே அபகரித்து போனதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ தான் நமக்கு தெளிவு கிடைக்கும். யாரையுமே இந்த உலகத்தில் நம்ம நம்பக்கூடாது, எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இப்படி உணரும் போது தான் தெரியும். ஆனால் இதை உணர்ந்துமே சில பேர் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அதே தவறில் தான் போய் விழுந்து கொண்டு இருப்பார்கள். இப்போ ஒரு போதை பழக்கத்தில் ஈடுபடுறாங்க, மது அருந்துதாங்க, ட்ரக்ஸ் இது பண்ணுறாங்க,
புகைப்பிடிக்கிறாங்க. இப்படி பல்வேறு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய இப்படி மனிதர்கள கொல்வதற்கே ஏற்படுத்தி மனிதர்களே தயாரித்து கொண்டிருக்கின்றனர். அப்படி பயன்படுத்தும் பொழுது, இது நமக்கு தீங்குல போய் முடியும் அப்படின்னு தெரிந்துமே இவர்கள் திரும்ப திரும்ப இத பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகிறது? உயிரானது பிரிந்து விடுகிறது. அத முதலே நம்ம எடுக்கும் பொழுது நம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இத தொட்டா தொடவே கூடாது. இத நம்ம நினைத்தாலே நமக்கு தீங்கு வந்துவிடும். இதன் மூலியமாக நம்மளுடைய உடலானது ரொம்ப ஒரு மிகுந்த ஒரு மோசமான நிலைக்கு போயிரும். உயிரானது பிரிந்துவிடும் அப்படிங்கிற அந்த நிலைய மனிதர்கள் முதலே சிந்தித்து ஆரம்பித்தார்கள் என்றால், இந்த மாரி தவறுகளை ஈடுபட மாட்டாங்க. ஆனா இப்படி அத செய்றவங்கள நம்ம சொல்லி குத்தம் கிடையாது. அதை தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா? மற்ற மனிதர்கள் எப்படி வேண்டுமானாலும் போட்டும். எனக்கு என்னுடைய வியாபாரம் நடக்கணும். என்னுடைய பொருளாதாரத்த நான் பெருக்கணும். அதற்கு எப்படியும் நான் வாழ்வேன். எவனையும் நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு வாழ்றாங்க பார்த்தீங்களா? இவங்க தான் ரொம்பவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறது அவர்கள் இப்ப காண்கின்ற இந்த இன்பங்கள் அவர்களுக்கு உணர்த்தாது. அதனால் ஏற்படும் துன்பங்கள் தான் அவர்களுக்கு உணர்த்தும். அந்த நேரத்தில் அவர்கள் சிந்திக்க கூட நேரம் இருக்காது. இப்ப நாம படுகின்ற இந்த கஷ்டத்திற்கு கூட காரணம் நாம் செய்கின்ற இந்த தவறுகள் தான் அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்வது கிடையாது. சில பேர்லாம் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட நிலையில இருப்பாங்க. சில பேரு உடல் ஊனமுற்று இப்படி கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது இறைவனுடைய அந்த செயல்ல தான் தெரியும். அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதற்காக அவர்களை நான் குறை கூறவில்லை. இதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மற்ற மனிதர்களுக்கு நாம் ஏதாவது தீய வழிகளில் கெடுதல் செய்ய நினைக்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தால் இப்படி மாறும் அப்படிங்கிறத மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த நேரத்தில் கேள்விகள் கேட்கலாம். அப்போ நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு ஏன் இந்த தண்டனை வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது இறைவனுடைய செயல். அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் உணர்ந்து விட்டார்கள் என்றால் இந்த தவறெல்லாம் நடக்காது அப்படிங்கிறதான் இந்த வகையில் நான் சுட்டி காமிப்பது. இதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தன்னுடைய செல்வாக்கிற்காகவே ஒரு மனிதன் வாழ்கின்றான். அவனுடைய தேவைகளுக்காக பெருக்கிக் கொள்கிறான். அதற்காக எந்த உயிரும் எப்படி போனாலும் அவனுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒரு வகையில் அவன் ஒரு உயிரை பார்க்கும் பொழுது அந்த உயிரானது ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு புரிதலானது ஏற்படுது. அவன் செய்கின்ற அந்த முன்வினை கர்மவினை பாவங்கள் தான் அவனை இப்படி ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிறத அவனுக்கு ஒரு வகையில் அவன் உணர ஆரம்பிக்கிறான். அப்போ அதை மற்றவர்களுக்கும் புரிய வைத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த செல்வந்தர் அந்த வகையில் பார்க்குறான். அப்போ அவன் செய்கின்ற அந்த செயல்களை எண்ணி பார்க்கும் பொழுது அவனுக்கு அப்பொழுதாவது அந்த புரிதலின் காரணமாக அவன் மனம் திருந்தி இனிமேலாவது ஒழுக்க முறையில் வாழணும் அப்படின்னு நினைத்தான் என்றால் அவனுக்கு கொஞ்சமாவது அவனுடைய கர்மவினைகள் கழிவதற்கு இனிமேலாவது கர்மவினைகளை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத அவன் தெரிந்து வாழணும். இல்லை இன்னமும் நடந்துட்டு போகுது, என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அப்போ இறைவன் ஆடுகின்ற அந்த ஆட்டத்திற்கு நாம் பொறுப்பேற்க முடியாது. மனிதர்கள் ஆடுகின்ற அந்த ஆட்டமே இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கின்றது என்றால் இந்த மோசங்களை எல்லாம் அழிப்பதற்கு இறைவன் ஆடுகின்ற அந்த ஆட்டம் எவ்வளவு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தனக்கு பயந்து தனக்குள்ளே இருக்கின்ற அந்த கெட்ட விஷயங்கள் வெளியேறும் பொழுது அதை பண்ணால் இப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம பயந்து நடந்து வாழ்ந்தாதான் மனிதன் ஒழுக்க முறையில் வாழ்வான். இதை நினைக்காத வரையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனும் தவறுகளை செய்து கொண்டு தான் வாழ்கின்றான். சக மனிதனே சக மனிதனிடம் அன்பு பாராத போது மற்றவர்களிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பது எந்த வகையில் மிகையாகும்? கூடையே இருக்கிறவங்களே உதவி பண்ணாமல் துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க. மற்ற வகையில் மற்றவர்கள் இவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது முதல்ல சொல்கிறவங்க, நாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, யாராவது இவர்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு, முதல்ல அந்த சொல்கிறவர்களே அந்த உதவிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல அந்த கஷ்டப்படுற நிலையானது உயர்வாக இருக்கும். ஆசையில் மூழ்கினவங்களுக்கு அதிலிருந்து வெளிவருவது அப்படிங்கிறது கடினம்தான். ஆனால் இதை நம்ம புரிந்து கொண்டால் நாம் அந்த ஆசைகளுக்கு இணங்காமல் வாழணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வியாபாரம் பண்ணணுன்னா அதற்காக என்ன வேணும்னா பண்ணணும் அப்படிங்கிறது அவனோட முடிவு. அப்போ அதற்காக அவன் எவ்வளோ விளம்பரங்கள் வேண்டுமானாலும் பண்ணுவான். எப்படி வேண்டுமானாலும் அதை விற்பதற்கு அவன் முயற்சிப்பான். அதை வாங்குவதும் வாங்காததும் நம்மளுடைய மனநிலை. அப்போ அது கெடுதல்னு நமக்கு தெரிந்ததென்றால் அதை வாங்க மறுத்து நாம் இருப்பது தான் நம்மளுக்கான ஒரு தெளிவாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு தீய செயல் நடக்குதுன்னா அது ஒரு மனிதன் தான் செய்கிறான். அதை மற்ற மனிதர்கள் செய்வதை தவிர்த்து விட்டார்கள் என்றால் அவனும் ஒரு கட்டத்தில் திருந்திடுவான். அது எல்லாருமே பின்பற்றி இருக்கும் பொழுது ஒருத்தன் மட்டும் அதை செய்யாமல் இருந்தாங்கன்னா அவனும் காலப்போக்கில் செய்து கொண்டே இருப்பான். அப்போ மனிதர்களால் தான் திருத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும்.
இறைவன் வந்து தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதெல்லாம் சொல்ல மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை உணர்ந்து நீயாக திருந்தினா மட்டும்தான் உனக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் செய்கிறதையே திரும்ப திரும்ப நம்ம செய்து கொண்டு இருந்தால் நமக்கான அந்த பிறப்பும் இறப்பும் திரும்ப திரும்ப நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் நமக்குள்ளேயும் இருக்காது. செய்வது எப்படிங்கிறது உணர்ந்து நாம் செய்யணும். பண்ணால் இதற்கு பின்னாடி இவ்வளோ பின்விளைவுகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பண்ணணும். ஸோ ஒரு செயலை நம்ம ஒரு கெட்ட பழக்கத்தில் ஈடுபடும் பொழுது அது பார்த்திங்கன்னா நல்லதாகத்தான் இருக்கும் அந்த நேரத்தில். அப்போ அது பின்னாட்களில் ஏற்படுத்துகின்ற அந்த மரண வலி அப்படிங்கிறது அனுபவித்தவர்களிடம் நீங்கள் போய் கேட்டால் தான் தெரியும். இப்போ அடிக்ஷனாக இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது அதை நம்மளுக்கும் ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க அதை நம்மிடம் புரிய வைப்பாங்க. ஆனால் அதை புரிந்து அறிந்து உடல் அளவில் வேதனைகள் அடிபட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் இதனுடைய பின்விளைவுகளை நீங்கள் விசாரிக்கும் பொழுது அவர்கள் கூறும் பொழுது நமக்கே அந்த கண்ணீரானது வரும். எல்லாம் உணர்ந்தவர்கள் தான் எல்லாருக்கும் அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறத உணர்த்துவார்கள். ஒரு செயலை நாம் செய்கிறோம், அந்த செயலில் வெற்றி கிடைச்சிதுன்னா அதை நம்ம மற்ற மனிதர்களுக்கு சொல்லித்தந்து அவர்களும் நம்ம வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் மனிதனுடைய உண்மையான இயல்பு. நம்ம செஞ்சிட்டோம், நம்ம நல்லா இருக்கிறோம், மற்றவர்களுக்கு இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டு வாழ்பவர்களும் இருக்கின்றனர். எப்பொழுதுமே தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடாது, எல்லாரை பற்றியுமே சிந்தித்து வாழணும். எல்லோருக்குமே எல்லாமே கிடைக்கணும், எல்லோரும் நலமுடன் வாழணும். இதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கணும். ஆனால் இதை தாண்டி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். இறைவனையே பிரித்து பிரித்து பார்க்கும் மனிதர்களுக்கு என்ன சொன்னாலும் அந்த புத்தி அப்படிங்கிறது மதிகலந்து தான் இருக்கின்றது. இறைவன் ஒருவன் தான், அவனையே அவர்கள் புரிந்து கொள்ளாத போது நாம் எவ்வளவு கூறியும் புரிந்தவர்கள் தெளிவடைந்து விடுவார், புரியாதவர்களுக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும். அதே வழியில் அதையே பின்பற்றி கொண்டு தான் போவார்கள். நாம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அதை உணர்த்தி நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கிடைக்கின்ற தெளிவு. உணராத பட்சத்தில் கடந்து போயிட்டோம், எதையோ கேட்குறோம் எதையோ பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை தவிர்த்து அதற்கு பின்னால் உள்ள அந்த அந்த விளைவுகளானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நாம் உணர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவர்களுக்கும் அதை உணர வைக்கணும். இப்போ நாம் போகிறோம், ஒரு பள்ளத்தில் தெரியாமல் விழுந்துட்டோம். அப்போ அதே பாதையில் ஒருவர் தெரியாமல் போகிறாங்கன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஆபத்தானது இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துனா அவர்கள் தெளிவடைந்து விடுவார்கள். நாம் உணர்ந்து நம்ம பாட்டு கம்முன்னு போயிட்டோம்னா அந்த இடத்துல அவர்களுக்கும் அந்த தெளிவானது விழுந்ததுக்கப்புறம் தான் உணர்வார்கள். இப்போ நம்ம கெட்டு போயிட்டோம், ஒரு அடிக்ஷனாக இருக்கும், ஒரு பழக்கத்தில் தவறாக போய் முடிந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல ஒருவர் அதே நிலைக்கு போகிறார், அதுதான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறார்னா அந்த இடத்துல நம்ம புரிதல் பண்ணிட்டோம்னா அவன் அந்த தவறில் ஈடுபட மாட்டான். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டிய ஒரு கடமையாக இருக்கும். ஆனால் இதை தவிர்த்து நாம் வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். நாம் தான் இப்படி ஆயிட்டோம்னா மற்றவர்களை நினைத்து பார்க்கணும். நாம் தவறான பாதையில் போய் வாழ்க்கையை இழந்துட்டோம். அதே தவிர ஒரு இளைஞர் செய்ய போகிறாரு, ஒரு இளம் வயது வாலிபன் அதே பழக்கத்துக்கு திரும்ப ஈடுபடுறானா அந்த இடத்துல அவனிடம் தெளிவுபடுத்தி விட்டோம் என்றால் அவன் அந்த தவறை செய்ய மாட்டான். தெளிவுபடுத்தாத பட்சத்தில் அந்த உலகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெளிவில்லாமல் தான் அவர்களுடைய செயலையே பெரிதாக கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்கென்று ஒரு தெளிவானது ஏற்படுத்தி விட்டால் சில நேரங்களில் அவர்களே திருந்துவதும் உண்டு, சில பேரில் ஒருத்தங்க திருத்தி திருந்துவதும் உண்டு. ஆனால் ஒருத்தர் திருத்தி திருந்துவதோட நம்மளே திருந்தி கொள்வதுதான் அந்த வகையில் நமக்கான ஒரு நல்லது. அப்போ பொய்யான உலகில் பார்த்திங்கன்னா மெய்யாக இருக்கின்ற இறைவனை மட்டுமே நாம் நம்பணும். எந்த ஒரு மனிதனும் பார்த்திங்கன்னா அவனுடைய தேவைக்கு மட்டும்தான் எல்லாமே செயல்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். அதனால் நாம் உணர்ந்துட்டோங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் சிறு குழந்தைகளுக்குமே அந்த ஒழுக்க முறைகளை அவர்கள் வாழ்வதற்கான வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபடுத்தி அவர்களையும் துன்பத்திற்கு ஆளாக்க வேண்டாம். இதுதான் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற ஒரு நல்லதொரு செயல். அவன் செய்த பாவத்திற்கு அவன் அனுபவிக்கின்ற அந்த தண்டனையை மற்ற மனிதர்களும் செய்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. இன்பத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கணும், துன்பத்தை அறவே மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடாது. பிறக்கின்ற எல்லாருமே நல்லவர்களாகத்தான் பிறக்கின்றோம். ஆனால் நமக்கு முன்னாடி வளர்ந்து போகிறவர்கள் எப்படி சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களை பார்த்து நாமளும் மாறிவிடுகிறோம். வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருவருக்கு அமைந்தது போல் ஒருவருக்கு அமையாது. அதனால் அமையாததை அமையணும் அப்படின்னு வேண்டி இருக்க தேவையில்லை.
எது அமைஞ்சிருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. கடந்து போக பழகிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.